இங்க கலாச்சாரத்தை கட்டுப்படுத்த வேண்டியது யாரு? அரசு. அப்ப நீங்க கட்டுப்படுத்த வேண்டியதை கட்டுப்படுத்த முடியாதனால ஒருத்தங்க செத்துருக்காங்க. உங்களுடைய தவற மூடி மறைக்கிறதுக்காக அவங்களுக்கு போய் காசு செத்த 2வது நாளே போய் 10 லட்சம் ரூபாய். சட்டத்துக்கு புறம்பா நடக்கக்கூடியவங்களை தண்டிக்கணும். நீங்க கள்ளச்சாராயம் குடிச்சு சாவறங்கிறது அவன் தப்பு பண்ணி சாத்திருக்கான். நாளைக்கு ஒருத்தன் கஞ்சா அடிச்சுட்டு சாவறான், மெத்து அடிச்சுட்டு சாவறான், அவனுக்கு எல்லாம் போய் கொடுங்களேன். பாவம், அவனுக்கும் குடும்ப குட்டி பொள்ள குட்டி எல்லாம் இல்லையா? இந்த 10 லட்சம் ரூபாய் யாருடைய காசு? நீங்களும் நானும் டாக்ஸ் கட்டுற காசு. தண்ணி அடிக்காதவன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு டாக்ஸ் கட்டுறவனுடைய காசை எடுத்துட்டு போய் விபத்துல சாவறவங்களுக்கு நஷ்டம் ஈடு கொடுங்க, ஏத்துக்கக்கூடியது. ஒரு கள்ளச்சாராயம் அதை குடிச்சா சாவன்னு தெரிஞ்சு அதை குடிக்கிறான், அதை சாகுறான், அதை தடுக்க வேண்டிய ஆளும் தடுக்கல. அதுக்கு போய் நீங்க 10 லட்சம் ரூபாய் நீங்க மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து கொடுக்கறதுனா எந்த வகையில நம்ம இதை ஏத்துக்க முடியும்? அரசினுடைய கையாளாகாத தனத்தை மூடி மறைக்கிறதுக்காக நீங்க பணம் போய் கொடுக்குறீங்க. குடும்பத்தை காப்பாற்றணுங்கிறது இல்லை. அப்படி பார்த்தா இன்னைக்கு விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய பொருளாதாரத்துல ரொம்ப பின்தங்கிய நிலையில கீழே இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் தினஞ்சோறும் எத்தனையோ வகையில இறந்துட்டு இருக்காங்க. கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட் ஏலம் விடுற மாதிரி ஆயிப்போ. பிஜேபி 1 லட்சம், டிஎம்கே 10 லட்சம், அதிமுக 25 லட்சம். சீமான் ஒருத்தர் தான் இதை சோசியல் ப்ராப்ளமா பாக்குறாரு, சமூக ப்ராப்ளமா பார்த்து இதை பண்ணாதீங்க, இதை கொடுக்காதீங்க, இது சட்டப்பூர்வமா தப்புன்னு சொல்றாரு. EVKS இளங்கோவன் என்ன சொல்றாரு? ஸ்டாலினுடைய ஆட்சியை காமராஜர் ஆட்சிங்கிறார். காமராஜர் ஆட்சியை கொண்டு வரணும், நம்மளாம் சீட்டு கொடுத்துட்டு இருந்த கட்சி இப்ப வாங்கிட்டு இருக்கோங்க போது இல்ல இப்ப நடக்கிறதே காமராஜர் ஆட்சி தான் EVKS இளங்கோவன் அவர் எப்படி இருந்த ஒரு அரசியல்வாதின்னு நம்ம பாத்துருக்கோம். எவ்வளவு தரங்கட்டு அந்த வார்த்தை வருது பாரு. ஸ்டாலின் கூட ஏத்துக்க மாட்டாரு அவருடைய ஆட்சி காமராஜர் ஆட்சின்னு சொன்னா. உதயநிதி ஒத்துக்க மாட்டார். ஐயோ எங்க அப்பா ஆட்சி எல்லாம் நீங்க காமராஜர் கூட ஒப்பிடாதீங்க. EVKS இளங்கோவன் அவ்வளவு பெரிய பாரம்பரியமான குடும்பத்திலிருந்து வரன்றாரு, பெரிய தந்தை பெரியாருடைய பேரங்கிறாரு, இவ்வளவு தூரம் பகுத்தறிவு குடும்பத்திலிருந்து வந்தாங்கிறாரு. இதுதான் பகுத்தறிவு, அவருக்கு கத்துக்கிட்ட பகுத்தறிவா ஸ்டாலினுடைய ஆட்சியை காமராஜருடைய ஆட்சியோட கம்பேர் பண்றது. இப்படிதான் காமராஜர் ஆட்சியில கள்ளச்சாராயம் காய்ச்ச விட்டுக்கிட்டு இன்னைக்கு 13 மாசத்துல 82 பேர் உயிரெடுத்து அது கூட 10 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஈடு கொடுத்தாரா காமராஜர்? நீங்க திமுக நீங்க சமூக நீதி கட்சின்னு சொல்லிட்டு நீங்க ஜாதி சார்ந்த கேண்டிடேட் நிறுத்துறீங்க. இன்னைக்கும் திருமாவளவனுக்கு பொது தொகுதி கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அந்த அளவுக்கு நீங்க பெரிய ஆள் ஆயிட்டீங்களான்னு கேக்குறீங்க. எங்க இருக்கு சமூக நீதி? Study MBBS in Armenia. Just 3.5 lakh per year. Don't miss this admission closing soon. Contact AJ Peniel International. நகரம் பேசுறவங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரசியல் திறனாய்வாளர் நந்தகுமார் அவர்களை சந்தித்து கள்ளக்குறிச்சி கள்ளச்சார விவகாரம் குறித்தும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் குறித்தும் விஜய் சீமான் கூட்டணி சாத்தியப்படுமா அப்படிங்கிறது பேச போறோம். சரவணன் சார் வணக்கம் பிரபா. நீண்ட ஒரு கள்ளக்குறிச்சி விக்கிரவாண்டி சீமான் கூட்டணியில பேசலாம். முதல்ல கள்ளக்குறிச்சி கள்ளச்சார விவகாரத்துல இந்த 10 லட்சம் கொடுத்தது பெரிய விமர்சனத்தை உண்டு. சீமான் அவர்கள் மட்டும்தான் இதுல இந்த 10 லட்சம் கொடுத்தது தவறுன்னு சொல்லியிருக்காரு. மற்றவர்கள் எல்லாருமே 10 லட்சம் பத்தாது, கூட இன்னும் 15 லட்சம் கொடுக்கலாம், 1 லட்சம் கொடுக்கலாம், இல்லை 25 லட்சம் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எடப்பாடி அவர்களாக இருக்கட்டும், இல்லை அண்ணாமலையாக இருக்கட்டும், எல்லாரும் சொல்லியிருக்காங்க. இந்த 10 லட்சம் கொடுத்தது சரின்னு நினைக்கிறீங்களா, தவறுன்னு நினைக்கிறீங்களா? சீமான் சொன்ன கருத்துக்கும் மற்றவர்கள் கருத்துக்கும் உங்களோட நிலைப்பாடு எப்படி? இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த கள்ளக்குறிச்சியினுடைய கள்ளச்சாராய சாவுல எல்லா கட்சிகளும் அரசியல் பண்ணணுங்கிற நோக்கத்துல பண்ணும்போது இதை அரசியலா பார்க்காம இது ஒரு சமூக பிரச்சனையா பார்க்கறது சீமான் மட்டும்தான். இதை ஒரு சமூக பிரச்சனையா பார்க்கிறார். இந்த 10 லட்சம் கொடுக்கறது என்னைய பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அபத்தம். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இந்த கள்ளச்சாராயம்ங்கிறது அரசால தடை செய்யப்பட்ட பொருள். அந்த தடை செய்யப்பட்ட பொருளை போய் நீங்க சட்டத்துக்கு புறம்பா குடிச்சிட்டு இறக்கும்போது அதுக்கு நீங்க ஊக்கத்தொகை கொடுக்குறீங்க. நீங்க சொல்றது குழந்தைகளுக்காக கொடுக்குறோம், 10 லட்சம் குடும்பத்துக்காக. நீங்க சொல்றதா இருக்கட்டும், சீமானவர்கள் சொல்றதா இருக்கட்டும், அது ஊக்கத்தொகையை எடுத்துக்கலாம். ஆனா திடீர்னு ஒரு இறப்பு நடக்கும்போது அரசு கொடுக்குற ஒரு உதவியா கூட எடுத்துக்கலாம். யாருக்கு உதவி கொடுக்குறீங்கிறதா இப்ப கேள்வி. அப்போ இன்னைக்கு விவசாயிகள் தற்கொலை பண்ணி சாவலியா? அது வரைக்கும் இன்னைக்கு EBல ஒர்க் பண்ற ஆளுங்க லைன் மேல வேலை பார்க்கும்போது கரண்ட் விபத்துல அடிச்சு அவங்களும் ரொம்ப கீழ்நிலையில இருக்கிற ஆளுங்க தான். அவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. டெய்லி கூலி தொழிலாளிகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு தந்தையை இழந்து, தகப்பன்களை இழந்து, அப்பா அம்மாவை இழந்த குடும்பங்கள் எத்தனையோ இருக்கு. இவங்களுக்கெல்லாம் ஏன் நீங்க 10 லட்சம் கொடுக்கல இது வரைக்கும்? அதுல என்னன்னா, அரசுக்கு அவப்பெயர் கிடையாது. இதுல அரசுக்கு அவப்பெயர் வருது. அதனால அந்த பணத்தை கொடுக்கறது நீங்க சொல்றது கரெக்ட். அப்போ அரசினுடைய கையாளாகாத தனத்தை மூடி மறைக்கிறதுக்காக நீங்க பணம் போய் கொடுக்குறீங்க. குடும்பத்தை காப்பாற்றணுங்கிறது இல்லை. இது இவங்க சொல்ற ஜால்ஜாப். ஐயோ இல்ல நாங்க அவங்க தான் இறந்துட்டாங்க, குழந்தைங்க என்ன பண்ணும்? அப்படி பார்த்தா இன்னைக்கு விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய பொருளாதாரத்துல ரொம்ப பின்தங்கிய நிலையில கீழே இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் தினஞ்சோறும் எத்தனையோ வகையில இறந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய குற்றமே அல்ல, அவங்களை மீறி இறக்குறாங்க விபத்தின் காரணமாக. அவங்களுக்கெல்லாம் இதை நீங்க போய் கொடுத்திருந்தீங்கன்னா உண்மையாலுமே பாராட்டலாம்.
இங்க கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த வேண்டியது யாரு? அரசு. அரசு. எந்த அரசு இருந்தாலும் அந்த கள்ளச்சாராயத்தை அரசு கட்டுப்படுத்தும். அப்ப நீங்க கட்டுப்படுத்த வேண்டியதை கட்டுப்படுத்த முடியாதனால ஒருத்தங்க செத்துருக்காங்க. அப்போ உங்களுடைய தவற மூடி மறைக்கிறதுக்காக அவங்களுக்கு போய் காசு. நீங்க பாருங்க, செத்த 2வது நாளே போய் 10 லட்ச ரூபா. நீங்க வந்து நிறைய மீம்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு, பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க இன்சூரன்ஸ் பாலிசி போட்டீங்கன்னா கூட அது வர்றதுக்கு லேட் ஆகும். ஆனா நீங்க கள்ளச்சாராயம் குடிச்சீங்கன்னா இமீடியட்டா உங்களுக்கு 10 லட்சம். அதுவும் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டருடைய பையனே வந்து உங்களுக்கு டோர் டெலிவரி பண்ணிடுவாருங்கிற அளவுக்கு போயிடுச்சு. அப்போ இது எந்த அளவுக்கு நீங்க வந்து இந்த சாவு அரசியலா மாறி இருக்குன்னு பாருங்க. இது ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்கறதே தப்புங்கிறோம். இதுல எடப்பாடி என்ன பண்றாரு, 10வது நீங்க 10 லட்சம் 25 லட்சம் கொடுங்கன்றாரு. அப்புறம் அரசாங்க வேலை ஒருத்தர் கொடுக்கணுமா அந்த குடும்பத்துல? என்ன நடந்துட்டு இருக்குது இப்போ? அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா ஊக்கப்படுத்துறாங்க. தண்ணி அடிக்கிறவங்கள, கள்ளச்சாராயம் கொடுக்குறவங்கள பூரா நீங்க மோட்டிவேட் பண்றீங்க. இன்னைக்கு கூட ஒரு வீடியோ வந்திருக்கு, ஒரு பையன் போய் ஒரு சும்மா ரீல்ஸ் காமெடிக்காக தான் போட்டிருக்காங்க. ஆனா அவன் வெளியே வந்து கள்ளச்சாராயம் மாதிரி ஒரு டம்ளர்ல வச்சுக்கிட்டு அவங்க அப்பாவை சொல்லிட்டு இருக்கான், நீ போய் தேவையில்லாம போய் டாஸ்மாக்ல குடிச்சிட்டு இருக்கிற, ஏமா இந்த ஆள் 10-15 வருஷமா போய் சம்பாதிக்கிற காசு பூரா குடிச்சு ஒழிச்சிட்டு இருக்கான், இது வரைக்கும் குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, என்னை முன்னுக்கு வானா எப்படி வருது பாரு, இப்ப சித்தி போன் பண்ணுச்சு, சித்தப்பா வந்து இறந்துட்டாராம், 10 லட்ச ரூபா உடனே கிடைச்சிருச்சு, இவர் ஏமா போய் டாஸ்மாக் குடிச்சிட்டு இருக்காரு, போய் கள்ளச்சாராயம் குடிக்க சொல்லுமா, பணம் கிடைக்கும்லங்கிறான். அப்போ இந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து ஒரு சமூகத்துல வந்து நீங்க எந்த அளவுக்கு ஒரு மக்களுடைய சிந்தனையை மடை மாற்றீங்கன்னு நீங்க பாருங்க. இது காரணம் என்ன? நீங்க கட்டுப்படுத்த வேண்டிய துறை இது. வந்து நீங்க எத்தனையோ துறைகள் வந்து இதுக்கு காரணமா இருக்கு. உளவுத்துறை இருக்கு, போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, இது ரெண்டையும் மெயினா நீங்க வச்சிருக்கீங்க. வருவாய்த்துறை இருக்கு. அப்ப இத்தனை, அதுவும் இல்லாம வந்து மதுவிலக்கு காவல்துறைன்னு தனியா ஒன்று இருக்கு. அதே மாதிரி வந்து இன்டெலிஜென்ஸ், உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் இன்டெலிஜென்ஸ் தனியா இருக்காங்க, ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் இருக்காங்க, 2 பேரும் சேர்ந்து அங்க இருப்பாங்க. இதுக்கு ஒரு டிஎஸ்பி வேற இருக்காரு. இது எல்லாத்தையும் கண்காணிக்கிற நேரடி கண்காணிப்புல காவல்துறையும் உளவுத்துறையும் வச்சிருக்கிறது யாரு? முதல்வர். அப்போ இது எங்க கட்டுப்படுத்தணுமோ கட்டுப்படுத்தாம விட்டுட்டு இவங்க பண்ண தப்புக்கு, அதாவது கட்டுப்படுத்தாம விடுறாங்கிறது யாரோ செஞ்சு இவங்க கட்டுப்படுத்தலன்னு அர்த்தம் இல்லை, இதை ஊக்கப்படுத்திட்டு இருக்காங்க. ஆளுங்கட்சியா வரக்கூடிய ஒவ்வொரு கட்சியுமே இந்த கள்ளச்சாராயங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வரக்கூடிய தகவல் என்னன்னா, நீங்க ஒரு ஊரல் போட்டிருந்தீங்கன்னா, ஒரு அடுப்பு நீங்க அங்க வச்சு நீங்க காய்ச்சறீங்கன்னா 10,000 ரூபாய் ஒரு ஊரலுக்கு. ஆளுங்கட்சி ஆளுங்களுக்கு அங்க போய் சேரணும். ஒரு அடுப்புக்கு 10,000 ரூபாய். நீங்க எத்தனை லிட்டர் காய்ச்சி கொடுக்குறது 10,000 ரூபாய் உங்களுக்கு. அப்ப இது வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம். அப்ப நீங்க இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வந்து எப்ப வந்து போய் ஒருத்தங்கிட்ட லஞ்சமோ வந்து அவங்ககிட்ட பணத்தை வாங்க முடியும்? நீங்க என்னைக்கு வந்து அவன் சட்டத்துக்கு புறம்பா செய்யறானோ, செயல்படுறானோ, அப்பதான் அதை மறைக்கிறதுக்கு அவன் சமாளிக்கிறதுக்காக காசு கொடுப்பான். இங்க நீங்க சட்டத்தை மீற விடுறீங்க. இப்ப நீங்க ஜென்ரலா பாருங்களேன், நீங்க டாஸ்மாக்கு முன்னாடியே வந்து நீங்க டிராபிக் இன்ஸ்பெக்டர் பைக்கோட நின்னா எவனாச்சும் குடிச்சிட்டு ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பைக் போவானா? அவர் என்ன பண்ணுவாரு? அந்த வீதியில இருக்க டாஸ்மாக் முக்குல நிப்பார். ஏன்னா அப்பதான் வந்து வருவான், வந்த உடனே நிறுத்தி காசு வாங்கிக்கலாம். அப்ப நீங்க தண்ணி அடிச்சுட்டு பைக் ஓட்டுறதை தடுக்கணுங்கிறது தான் உங்க எண்ணமா இருந்தா நீங்க என்ன பண்ணணும்? டாஸ்மாக்கு முன்னாடி நிக்கணும். தடுக்க முடியுமா? முடியாதா? அப்ப அது செய்யறாங்களா? அப்ப இந்த மாதிரி இந்த பொலிட்டிக்கல் வில் வேணும். கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடாது. இதே 2023 மே மாசத்துல 13 மாசத்துக்கு முன்னாடி செத்தாங்க. அதெல்லாம் இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்ப 2023 மரக்காணத்துல 20 பேர் கிட்ட இறந்து போனாங்க. மொத்தம் போன வருஷம் 23 பேர் இறந்து போனாங்க. அப்பயும் இதே 10 லட்சம் கொடுத்தப்போ வந்து விமர்சனம் வந்துச்சு. மீண்டும் அதை வந்து அரசு வந்து கொடுக்குதுன்னா என்ன? அதான் சொல்ல வரேன். அப்பயும் 10 லட்சம், அப்பயும் இதே இரும்புக்கரம், அப்பயும் இதே சிபிசிஐடி, இதெல்லாம் போட்டு இன்னைக்கு என்னாச்சு? அவங்களுடைய டெவலப்மெண்ட் என்ன தெரியுமா? 23 இன்னைக்கு 59 மாறி இருக்கு. டபுள் பண்ணிட்டாங்க. எப்படி வந்து டாஸ்மாக்னுடைய ரெவன்யூ வருஷம் அதிகமா, அதாவது வந்து தண்ணி அடிக்கிறவன் தள்ளாடுறான், ஆனா டாஸ்மாக்னுடைய ரெவன்யூ ஸ்டெடியா க்ரோ ஆயிட்டு இருக்கு. அப்ப நீங்க போன வருஷம் நீங்க எடுத்த நடவடிக்கைக்கு இன்னைக்கு சட்டசபையில முந்தானேத்து ஸ்டாலின் அவர்கள் பேசுற எல்லாமே 13 மாசத்துக்கு முன்னாடி இந்த மரக்காணம் செங்கல்பட்டுல நடந்த 23 பேர் சாவுலையும் இதே நடந்தது. என்ன பலன் கிடைச்சது? இப்போ இடம் மாறி இருக்கு, எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. அப்ப நீங்க இன்னைக்கும் அதே நடவடிக்கை எடுக்கிறீங்க. அப்போ நீங்க சட்டத்துக்கு புறம்பா நடக்கக்கூடியவங்களை தண்டிக்கணும். நீங்க கள்ளச்சாராயம் குடிச்சு சாவறங்கிறது அவன் தப்பு பண்ணி சாத்திருக்கான். இப்ப நான் சிம்பிளா கேட்கிறேன் பிரதர், நாளைக்கு வந்து ஒருத்தன் கஞ்சா அடிச்சுட்டு சாவறான், போய் 10 லட்ச ரூபா கொடுத்துடலாமா? மெட்டு அடிச்சுட்டு சாவறான், கொடுத்துடலாமா? அவனுக்கெல்லாம் போய் கொடுங்களேன். பாவம், அவனுக்கும் குடும்ப குட்டி பொள்ள குட்டிலாம் இல்லையா? அப்போ இது வந்து நாங்க குழந்தை குட்டியை பராமரிக்க அதுக்கு எத்தனையோ வழி இருக்கு. எது காசு கொடுக்குறீங்க? படிப்பு செலவு எடுத்துக்கிறீங்க, அந்த குடும்பத்தை அந்த பசங்களை பூரா கவர்மெண்ட்னுடைய கஸ்டடியில் எடுத்துக்கங்க, நல்லபடியா படிக்க வைங்க, நல்ல ஸ்கூல்ல படிக்க வைங்க, அவங்க நல்ல காலேஜ்ல கொண்டு போய் வைங்க, அவங்க வேலைக்கு வந்து நல்ல வேலை வாய்ப்புக்கு வர வரைக்கும் நீங்க அரசாங்கம் தத்தெடுத்துங்க அந்த குழந்தைய. அந்த குழந்தைங்களை தத்தெடுக்கிறது தானே முறை. கண்டு போய் 10 லட்ச ரூபா கையில கொடுக்கறதுக்கா? அப்ப இந்த 10 லட்ச ரூபா நீங்க கையில கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் உங்களுக்கு? அப்போ இது வந்து முழுக்க அவங்க பண்ணின அப்ரப்ட் மிஸ்டேக். இது இந்த மிஸ்டேக்கு நான் பண்ண தப்புக்கு பிராய்ச்சித்தம்.
அந்த பிராய்ச்சித்தம் நீங்க உங்க குடும்பத்தினுடைய காசுல இருந்து கொண்டே கொடுங்க, யாரும் கேள்வி கேட்க போறது இல்லை. இந்த 10 லட்ச ரூபாய் யாருடைய காசு? நீங்களும் நானும் டாக்ஸ் கட்டுற காசு. அப்ப இந்த நம்ம வந்து ஒருத்தன் தண்ணி அடிக்காதவன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு டாக்ஸ் கட்டுறவனுடைய காசை எடுத்துட்டு போய் நீங்க கள்ளச்சாராயம் இப்போ ஒரு விபத்துல சாவறவங்களுக்கு நஷ்டம் ஈடு கொடுங்க, ஏத்துக்கக்கூடியது. ஒரு விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய ஒரு விவசாயி தற்கொலை பண்ணிட்டு எத்தனையோ சொல்றாங்க, அவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறீங்களா? எல்லாருமே நாங்க இன்னுமே கூட மக்கள்கிட்ட கலெக்ட் பண்ணுவோம், சொல்லுங்க, நாங்க கொடுக்குறோம். ஒரு கள்ளச்சாராயம் அதை குடிச்சா சாவன்னு தெரிஞ்சு அதை குடிக்கிறான், அதை சாகுறான், அதை தடுக்க வேண்டிய ஆளும் தடுக்கல, குடிக்க வேண்டிய ஆளும் நிறுத்தல. அதுக்கு போய் நீங்க 10 லட்ச ரூபா வந்து நீங்க மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து கொடுக்கறதுனா எந்த வகையில வந்து நம்ம இதை ஏத்துக்க முடியும்? இதுல எடப்பாடி 10க்கு 25 லட்ச ரூபாய் ஒரு குடும்ப வேலைன்னா இப்ப என்ன மோட்டிவேட் பண்றாங்களே, நீங்க எல்லாம் எதுவும் படிக்காதீங்க, கஷ்டப்பட்டு எல்லாம் உழைச்சு முன்னுக்கு வர வேண்டியது இல்லை, நீட்டா கள்ளச்சாராயம் போய் குடிச்சிட்டு சாகும், உங்க குடும்பத்துக்கு 25 லட்ச ரூபா வரும், ஒரு அரசாங்க வேலை வந்துடும். அப்ப நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். அதாவது அது ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா, அம்மன் என்றால் என்ன, உலகம் என்றால் அம்மையப்பன் என்றால் உலகம் என்ன என்றால்னா, அவர் வந்து கணபதி வந்து முருகன் மயில் எடுத்துட்டு உலகத்தை சுத்திட்டு போயிடுவாரு, விநாயகர் வந்து அப்பா அம்மாவை சுத்திட்டு வந்து வாங்கின மாதிரி இப்ப நம்மலாம் வந்து முருகன் மாதிரிலாம் போய் கஷ்டப்பட வேண்டியதில்லை. விநாயகர் மாதிரி கள்ளச்சாராயத்தை வாங்கிட்டு குடிச்சிட்டு செத்து போனோம்னா நம்ம வீட்டுல ஒரு பையனுக்கு வேலை கிடைச்சிடும், 25 லட்சம் பணம் கிடைச்சிடும், குடும்பம் செட்டில் ஆயிடலாம். இப்ப இந்த கள்ளச்சார மரணங்கள் வந்து இப்ப சமீபத்துல இப்ப விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வரப்போகுது. அந்த மரணத்தோட அதை எதிரொலிப்பு வந்து இங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எதிரொலிக்குமா? ஏன்னா அதிமுக அந்த தேர்தலில் நிக்கல, திமுக வந்து ஆளுங்கட்சியா நிக்கிறாங்க, பாமக நிக்குது, நாம் தமிழர் தனிச்சு நிக்குது. இந்த தேர்தலில் வந்து யாருக்கு இந்த இறப்பு வந்து யாருக்கு ஃபேவரா அமையும் நினைக்கிறீங்க? இந்த இடைத்தேர்தல் இல்லை, யாருக்கு எதிராக அமையும், யாருக்கு ஆதரவு? கண்டிப்பா இது வந்து அங்க எதிரொலிக்கணுமானா எதிரொலிக்கணும், அதுதான் எல்லாத்தினுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா இது வந்து என்னதான் நம்ம சொன்னாலும் உயிர் போனதை யாருமே வந்து சந்தோஷப்படல. நம்ம பணம் கொடுக்கறது தான் குற்றம் சாட்டுறோம். உங்களுடைய கையாளாதனால உயிர் போயிடுச்சு, நீங்க தடுக்க வேண்டிய செயலை தடுக்காதனால தான் நம்ம குற்றம் சொல்றோம். ஆனா இந்த 59 உயிரை நீங்க 10 லட்சம் என்ன 1000 கோடி கொடுங்க, கொண்டு வந்துட முடியுமா? ஒரு உயிரை வாங்கிட்டு வந்துருக்கலாம், எல்லாருமே வேணா கலெக்ட் பண்ணி கொடுக்குறோம். ஒரு 50,000 கோடி கூட நீங்க செலவு பண்ணுங்க, ஒரு உயிரை கொண்டு வந்துட முடியுமா? முடியாது. அப்ப இந்த 59 உயிர் போன வருஷம் 23, ஆக மொத்தம் 82 உயிர் 2 வருஷத்துல 13 மாசத்துல 82 பேர் இந்த கள்ளச்சாராயத்துல உயிரிழந்திருக்காங்க. அப்ப இதுக்குண்டான பதில் வந்து அந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மக்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு. ஆனா உங்களுக்கு தெரியும் இடைத்தேர்தல் எப்படி நடக்கும், அதுதான் கேள்வி. இப்ப இடைத்தேர்தல் எப்படி நடக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அங்க திமுக இப்ப ஆளுங்கட்சியா இருக்கு, அதிமுக நிக்கல, பாமக நிக்குது, நாம் தமிழர் தனிச்சு நிக்கிறாங்க. இதுல யாருக்கு இதோட வாக்குகள் வந்து அதுக்கான நியாயமா யாருக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல வந்து அது வந்து எதிராக எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, இடைத்தேர்தல் நியாயமா நடந்துச்சுன்னா நம்ம நியாயமா யாருக்கு வாக்கு கிடைக்குங்கிறத பத்தி பேசலாம். நீங்க பார்த்துருப்பீங்க, அதாவது இந்த ஃபார்முலாவே எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா திருமங்கலம் ஃபார்முலான்னு பை எலெக்ஷன்ல ஆலகிரி டைம்ல வந்து அதை ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் இப்ப சமீபமா பார்த்துருப்பீங்க EVKS இளங்கோவன் ஈரோடுனுடைய கிழக்கு பை எலெக்ஷன் பட்டி பாலிடிக்ஸ்ன்னு மாறி போச்சு. அதாவது வந்து திருமங்கலம்லாம் ஒண்ணுமே ஜுஜிபிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. இங்க எல்லாத்தையும் மக்களை கொண்டு போய் கூட்டம் கூட்டமா அடைச்சு வச்சு காசு அவங்களுக்கு காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் ஒரு காசு, மதியானத்துலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு காசு, இந்த அளவுக்கு செலவு பண்ணி ஆயிரக்கணக்கான கோடிகளை அங்க வந்து இறைச்சிருக்காங்க ஈரோட்டில். அதை செலவு பண்ணி தான் EVKS இளங்கோவனை வந்து இன்னைக்கு வந்து MLA ஆக்கியிருக்காங்க. அந்த ஒரு நன்றி கடனுக்கு தான் EVKS இளங்கோவன் என்ன சொல்றாரு, ஸ்டாலினுடைய ஆட்சியை வந்து காமராஜர் ஆட்சிங்கிறார். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் வந்து நம்ம வந்து காமராஜருடைய ஆட்சியை கொண்டு வரணும், செலவு பிறந்தகை சொல்றாரு, காமராஜர் ஆட்சியை கொண்டு வரணும், நம்மலாம் சீட்டு கொடுத்துட்டு இருந்த கட்சி இப்ப வாங்கிட்டு இருக்கோங்கும் போது இல்ல இப்ப நடக்கிறதே வந்து காமராஜர் ஆட்சி தான் வந்து EVKS இளங்கோவன் வந்து அவர் எப்படி இருந்த ஒரு அரசியல்வாதின்னு நம்ம பார்த்துருக்கோம். எவ்வளவு தரங்கட்டு அந்த வார்த்தை வருது பாருங்க. ஸ்டாலின் கூட ஏத்துக்க மாட்டாரு அவருடைய ஆட்சியை வந்து காமராஜர் ஆட்சின்னு சொன்னா. உதயநிதி ஒத்துக்க மாட்டார், ஐயோ எங்க அப்பா ஆட்சியெல்லாம் நீங்க காமராஜர் கூட ஒப்பிடாதீங்க. சாதாரண ஒரு DMK தொண்டன் ஒத்துக்க மாட்டான். ஒரு EVKS இளங்கோவன் அவ்வளவு பெரிய பாரம்பரியமான குடும்பத்திலிருந்து வரன்றாரு, பெரிய தந்தை பெரியாருடைய பேரங்கிறாரு, இவ்வளவு தூரம் வந்து பகுத்தறிவு குடும்பத்திலிருந்து வந்தாங்கிறாரு. இதுதான் பகுத்தறிவா? அவருங்க கத்துக்கிட்ட பகுத்தறிவா ஸ்டாலினுடைய ஆட்சியை வந்து காமராஜருடைய ஆட்சியோட கம்பேர் பண்றது? இப்படிதான் காமராஜர் ஆட்சியில வந்து கள்ளச்சாராயம் காய்ச்ச விட்டுக்கிட்டு இன்னைக்கு 13 மாசத்துல 82 பேர் உயிர் எடுத்து அது கூட 10 லட்ச ரூபாய் நஷ்டம் ஈடு கொடுத்தாரா காமராஜர்? இல்ல, அது போல விக்கிரவாண்டிலையும் இது போல பட்டிய இது நடக்கும்னு நினைக்கலாம். பட்டி அங்க வந்து வெறும் பொருளாதார சம்பந்தப்பட்ட எலெக்ஷனா பார்க்க முடிஞ்சது. அங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா விக்கிரவாண்டியில ஜாதிங்கிற இன்னொரு காம்பனண்ட்டும் இதுல ரெண்டும் வருது. பணம் ஜாதி. பணம் விளையாடாமலாம் போகாது, இன்னும் நிலையா விளையாடும். ஏன்னா இப்ப வந்து அதனாலதான் இவங்க கொண்டு போய் அவசரமா போய் 2வது நாளே இலவு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க இலவு எடுத்து கூட முடிக்கல, அதுக்குள்ளார கொண்டு போய் நீங்க பணம் கொடுக்குறீங்க. இது எதுக்காக? அதோட பாருங்க, 2 மினிஸ்டர் தான் இலவு நடந்த இடத்துல. விக்கிரவாண்டியில எத்தனை மினிஸ்டர் இருக்கிறாங்க?
10 மினிஸ்டர் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுடைய ஃபோக்கஸ் எங்க இருக்கு? ஒரிஜினல் ஃபோக்கஸ் எல்லா மினிஸ்ட்ரியும் கூப்பிட்டு நீங்க வந்து இன்னைக்கு கள்ளக்குறிச்சிக்கு வர சொல்லி எல்லாருமே திமுக ஆளுங்க பூராமே வந்து இதுல பூராமே போங்கட சந்து பந்து பூரா போய் பார்த்து எல்லாத்தையும் தூக்குங்க, எவங்கெல்லாம் பண்றான்னு இன்னைக்கு ஒரு நைட்ல எடுத்துட முடியாது அவங்கனால. அவங்க பூரா அங்க ஃபோக்கஸ்ல இருக்காங்க. அப்ப இந்த காசு அவங்க வந்து விளையாடும், அதோட வந்து ஜாதி விளையாடும். இந்த ரெண்டும் வந்து இருக்கு. அதோட நீங்க இப்ப சீமான் இருக்காரு. இப்ப சீமான் வந்து பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பா இன்னைக்கு வந்து அதிமுக இதுல பேக் அடிச்சிருக்காங்க. இது நிறைய பேர் சொல்றாங்க, இது வந்து அதிமுக வந்து தொடர் தோல்வி இருக்கிறதுனால தோல்விக்கு பயந்துட்டு கட்சிக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு எடப்பாடி இந்த முடிவு எடுத்திருக்காருன்னு, இல்ல வந்து அமித்ஷாக்கு வந்து பயந்துகிட்டு இந்த முடிவு, எனக்கு தெரிஞ்சு அப்படி தோணல. இது பாமகவை போன தடவையே வந்து இந்த 2024 அவங்க அலையன்ஸ் எடுக்கிறதுக்காக கடைசி வரைக்கும் பெருமுயற்சி பண்ணார் எடப்பாடி. ஒரு பொதுவெளியில் இருக்கக்கூடிய தகவலே என்னன்னா, டாக்டர் ராமதாஸ் வந்து ஏடிஎம்கே போலான் அப்படின்னு சொன்ன மாதிரியும், அன்புமணி ராமதாஸ் தான் வந்து இல்லை பிஜேபி கூட போகலான்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளாரே ஒரு டக் ஆஃப் வார் இருந்து கடைசீட்டில் வந்து அன்புமணி ராமதாஸ் ஜெயிச்சு இங்கே பிஜேபி கூட வந்தாங்க. என்னுடைய அனுகூலம் என்ன இருக்குன்னா, இந்த மாதிரி இன்னைக்கு அதிமுக வந்து வித்ட்ரா பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன அதிமுகவில் வந்து போன தடவை 83,000 வாக்கு வாங்கினாங்க, டிஎம்கே வந்து 94,000 வாக்கு வித்தியாசம் 9,000 சில்லறை தான். அப்போ இந்த 83,000 பேரில் அன்னைக்கு வந்து பிஜேபி, அதிமுக, பாமக அலையன்ஸ், இப்போ வந்து ஏடிஎம்கே இல்லை. எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னாலும் இந்த 83,000 பேர்ல பாதிக்கு பாதி அதிமுக காரங்க இருப்பாங்க. அப்போ இந்த 40,000 பேர் என்ன நாளைக்கு வந்து எங்கள் கட்சி போட்டி போடலான்னு வீட்டில் ஓட்டு போடாம உட்காந்துப்பாங்களா? கிராமத்தில் தேர்தலுங்கிறது வந்து ஒரு திருவிழா. அப்போ இவங்க பூரா யாருக்கு போய் ஓட்டு போடுவாங்க? உடனே போய் திமுக போடுவாங்களா? அவங்களுடைய கணிப்பு என்னன்னா, நம்ம வாக் ஓவர் வாங்கும்போது இந்த ஓட்டு பூரா வந்து இன்டைரக்டா வந்து பாமகக்கு போய் சப்போர்ட் பண்ணோம். அப்போ இந்த இடத்துல வந்து நான் வந்து இது வந்து ஒரு எடப்பாடியினுடைய ஒரு அரசியல் தந்திரமா தான் நான் பார்க்குறேன். அவரை நிறைய பேர் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க. அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ற அளவுக்கு அவ்வளோ இன்னும் வீக் ஆயிடல. ஏன்னா வந்து சசிகலாவுக்கும் தினகரனுக்கும் ஓபிஎஸ்க்குமே அல்வா கொடுத்துட்டு இன்னைக்கு மொத்தமா கட்சியை வந்து தூக்கி கங்கிட்ட வச்சிருக்கிறதுனால அவர் வந்து சாதாரணமா வந்து ஐயோ நின்னா வந்து தோத்துட்டா என்ன பண்றதுங்கிறதுக்காக இந்த எலெக்ஷன்ல நிக்கிறதுங்கிறதெல்லாம் நம்புறதுக்கு நான் ரெடியா இல்லை. ஏன்னா அப்படி பார்த்தா போன தடவை எலெக்ஷன்ல 40 சீட் நின்னாங்க இல்லையா எம்பியில். அப்ப எல்லா சீட்டும் ஜெயிச்சிருவாங்கிறதுனால நின்னாங்களா? கிடையாது. அப்போ இந்த தடவை வந்து அவர் மறைமுகமா எனக்கு தெரிஞ்சு பாமகக்கு உதவ முற்படுறாரு. அப்ப இந்த டைம்ல வந்து பாமகக்கு இந்த சப்போர்ட் பண்ணும்போது நன்றி கடனா இதை வந்து ஒரு ஆரம்ப புள்ளியா வச்சு அடுத்த 2026 எலெக்ஷனுக்கு அவரை வந்து தன்னுடைய கூட்டணிக்கு இழுக்கணுங்கிறது தான் எடப்பாடியினுடைய ராஜதந்திரமா நான் பார்க்குறேன். இந்த இடத்துல சீமானை நம்ம பாராட்டி ஆகணும். தனிச்சு நிற்கிறாரு. தனிச்சு நிற்கிறது மட்டும் இல்லை பிரபா, அவர் வந்து அந்த இடத்துல வந்து திமுக எந்த கம்யூனிட்டி இருக்கிற ஆளு நிறுத்துறாங்க? வன்னியர். பாமக ஆப்வியஸ்லி வன்னியர். ஏன்னா அந்த தொகுதியில வன்னியர்கள் தான் ஜாஸ்தி. ஆல்மோஸ்ட் ஒரு 35% வந்து வன்னியர்களுடைய பாப்புலேஷன் அங்க இருக்கு. திமுக இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து நாங்க வந்து சமூக நீதி கட்சின்னு கொடி பிடிக்கிறாங்க. ஆனா எந்த இடத்துல எந்த ஜாதி, இப்ப இதே தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து பள்ளிக்கூடங்கள்ல வந்து சாதியை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கமிட்டி போட்டு அவர் முன்னாள் நீதிபதி சந்துரு மூலியமா கொடுத்துருக்காங்க. அவர் வந்து பள்ளிக்கூடங்கள் எல்லாம் ஜாதி பார்க்கக்கூடாது, அதெல்லாம் வரவேற்கத்தக்கதுதான். ஆனா நீங்க இங்க நிறுத்தக்கூடிய மக்களை ஆளக்கூடியவங்களை வந்து நீங்க ஜாதி பார்த்து ஆளை நிக்க வச்சுட்டு அவங்களுடைய அதுல என்ன சந்துருனுடைய தீர்ப்புல அந்த அறிக்கையில என்ன சொல்றாருன்னா, அந்த லோக்கல் பாடியும் வந்து அந்த ஸ்கூலினுடைய கண்ட்ரோல்ல ஆதிக்கம் செலுத்தலாமா? அப்போ ஒரு சட்டசபை தேர்தலுக்கே ஜாதியத்தை முன்னிறுத்தி தான் கேண்டிடேட்டை நிறுத்துறீங்க. லோக்கல் பாடியில சொல்லவே வேண்டாம். தெருவுக்கு தெரு எந்த ஜாதி அதிகமா இருக்கோ அந்த ஜாதியில இருக்கிறவங்க தான் வந்து மெம்பரா வருவாங்க. அப்ப இவங்களை வந்து நீங்க வந்து பள்ளிக்கூடத்தை வந்து நீங்க போய் கண்ட்ரோல் பண்ணலான்னு சொன்னா அங்க ஜாதி இருக்காது. ஆனா ஹெட்மாஸ்டர் வந்து அந்த பகுதியில யார பெரும்பான்மையான ஒரு ஹெட்மாஸ்டரோ அவர் இருந்தா வந்து அங்க ஜாதி ஆதிக்கம் வந்துருங்கிற அளவுக்கு அவங்களுடைய அறிக்கை இருக்கிறத பார்க்க முடியுது. அது அபத்தமாகவும் இருக்கு. அப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்ப நீங்க திமுக வந்து நீங்க சமூக நீதி கட்சின்னு சொல்லிட்டு நீங்க ஜாதி சார்ந்த கேண்டிடேட்டை நிறுத்துறீங்க. இன்னைக்கும் வந்து திருமாவளவனுக்கு வந்து பொது தொகுதி கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அந்த அளவுக்கு நீங்க பெரிய ஆள் ஆயிட்டீங்களான்னு கேட்குறீங்க. இன்னைக்கும் ராஜாவை வந்து தனி தொகுதியிலே தான் நிறுத்திட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு வந்து ஒரு அறிவுபூர்வமா தர்க்க ரீதியாக யாருக்கிட்ட வேணாலும், ஏன்னா 2G கேஸ்ல அது எப்படியோ அந்த கேஸ் எப்படியோ, ஆனா 2G கேஸ்ல தானே வழக்காடி வெளியே வந்தால் ராஜா. அப்பேற்பட்ட அறிவாளி சிந்தனையாளர் ராஜா எப்படி வேணா ஆர்குமெண்டா அங்க இருக்கக்கூடிய திமுகல யாரும் அவருக்கு எகென்ஸ்டா தர்க்க ரீதியா வாதாட முடியாது. அப்படிப்பட்ட ஆளையும் நீங்க இன்னைக்கும் நீலகிரியில தானே நிறுத்துறீங்க. எங்க இருக்கு சமூக நீதி? ஆனா நீங்க சீமான பாருங்க, எல்லா தொகுதியிலையும் அந்த ஆதிக்க ஜாதியை தவிர்த்து நிறுத்துறாரு. அதே தான் இன்னைக்கு விக்கிரவாண்டியில் நிறுத்திருக்காரு. அதே மாதிரி வந்து பட்டியலின வகுப்பினர்களை வந்து எல்லா தொகுதியும் பொது தொகுதியில போய் நிறுத்துறாரு. அப்ப இந்த இடத்துல எடுத்து பாருங்க, இது வந்து சமூக நீதிக்காக போராடுறது சீமான் போராடுறாருன்னு எடுத்துக்கிறதா
ஸ்டாலின் போறாரான்னு எடுத்துக்கிறதா? அப்ப இந்த இடத்துல வரும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட் ஏலம் விடுற மாதிரி ஆயிப்போய். பிஜேபி 1 லட்சம், டிஎம்கே 10 லட்சம், அதிமுக 25 லட்சம். சீமான் ஒருத்தர் தான் இதை வந்து சோசியல் ப்ராப்ளமா பார்க்குறாரு, சமூக ப்ராப்ளமா பார்த்து இதை பண்ணாதீங்க, இதை கொடுக்காதீங்க, இது சட்டப்பூர்வமா தப்புன்னு சொல்றாரு. அப்ப நடுநிலையா இருந்து சிந்திக்கக்கூடிய மக்கள் பூராமே இந்த மாதிரி அரசியலுக்காக போய் இந்த காசை கொடுக்கறத விட்டுட்டு மக்கள் சிந்திக்கணும். அப்ப இந்த இடத்துல வந்து இவர் ஜாதி பார்க்காமையும் ஒரு கேண்டிடேட்டை போட்டிருக்காரு. இந்த மாதிரியும் வந்து ஒரு சமூக பிரச்சனையை ஓட்டுக்காக இப்ப சீமானு போய் கொடுத்துருக்க முடியாது. அங்க போய் எல்லா போராட்டம், சீமான் போகாத போராட்டம் ஏதாவது இருக்கா? எல்லா போராட்டத்துக்கும் முதல்ல போறாரு. அப்போ இவருக்கு அங்க போய் நின்று இந்த ஓட்டுக்காக, அங்க எலெக்ஷனுக்காக ஓட்டு வாங்கணுங்கிற நாலேஜ் அவருக்கு இருக்காதா? பட் அவர் வந்து நான் ஓட்டுக்கானவன் இல்லை, நாட்டுக்கானவன்றார் எப்பயுமே. அப்ப அதை செயல்படுத்தியும் காமிக்கிறார். இதை வந்து 10 லட்ச ரூபா கொடுக்குறவன போய் நீங்க கொடுக்காதீங்கன்னு சொன்னா கூட அதுக்கு ஒரு சில பேர் எதிர்ப்பு தெரிவிப்பான். அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. மக்களுக்கு வந்து நல்ல சிந்தனைகள் போகணும், நல்ல கருத்தோட்டம் இருக்கணும், வரக்கூடிய சமுதாயம் நல்வழியில வந்து போகணுங்கிறதா அவருடைய எண்ணமா நம்மளால இதுல பார்க்க முடியுது. அப்ப இதெல்லாம் வந்து அங்க வாக்களிக்கக்கூடிய மக்கள் வந்து யோசித்து சிந்திச்சாங்கன்னா இந்த அதிமுகவினுடைய பெருவாரான ஓட்டு அதிமுகவோட நாம் தமிழருக்கு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். போகுதா இல்லையாங்கிறத நம்ம பொறுத்து தான் பர்சன்டேஜ் உங்களால நீங்க கணிக்க முடியுது. நாம் தமிழர் வந்து பாத்தீங்கன்னா போன தடவை வந்து 8000 ஓட்டு தான் வாங்கியிருந்தாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா சற்று ஏறக்குறைய 2,23,000 வாக்கு. ஆண்கள் பெண்கள் ஈக்குவலா இருக்காங்க. 1,11,000 1,11,000 இருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா லேடி கேண்டிடேட் வந்து நாம் தமிழர் தான். நீங்க பாமகலையோ டிஎம்கேலையோ எடுத்தீங்கன்னா ஜென்ஸ் கேண்டிடேட் தான். அப்ப இங்க வந்து ஒரு லேடி கேண்டிடேட்டை வந்து நிறுத்தி இருக்கிறது. அந்த தொகுதியில பாதிக்கு பாதி மக்கள் வந்து பெண் வாக்காளர்கள். இந்த பெண்களுக்கு தெரியும் அந்த குடும்பம் வந்து ஒரு கள்ள சாராயத்தினால குடிச்சு இல்ல சாதாரணமாவே டாஸ்மாக்னாலேயே அந்த குடும்பங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறது தெரியும். ஏன்னா அங்க ஏரியால வந்து பாத்தீங்கன்னா 35 பேர். ராமதாஸே அடிக்கடி அவர் சொல்றது அதானே, இந்த டாஸ்மாக்னால இந்த குடியினாலதான் எங்க வர்க்கமே வந்து நசிஞ்சு போகுது, வடதமிழகத்துல அதிகம், எங்களுடைய இனத்தையே அழிக்கிற மாதிரி தான் இதுங்கிறாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து பட்டியலின சமூகத்திலும் அங்க இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 25% இருக்காங்க. அப்ப இந்த ஒரு பெருவாரியான ஒரு 60% மக்கள் வந்து இந்த குடியினால பாதிக்கப்படக்கூடிய சமுதாயத்துல இருக்கிறவங்க இருக்காங்க. அதுல பாதிக்கு பாதி பெண்களுடைய வாக்காளர்கள் அங்க இருக்காங்க. இந்த பெண்கள் சிந்திக்கணும். இன்னைக்கும் நீங்க காசுக்காக ஜாதி பார்த்து ஓட்டு போடாம, காசு பார்த்து ஓட்டு போடாம உங்களுக்காக நீங்க பார்த்து ஓட்டு போடும்போது சீமானுக்கு வந்தாங்கன்னா அங்க வந்து வாக்கு அதிகமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஜெயிக்கிற அளவுக்கு வருவாராங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா போன எலெக்ஷன்ல வந்து 8000 சில்லறை ஜெனரல் எலெக்ஷன்ல 2021 இன்னைக்கு பை எலெக்ஷன் வந்து எப்படி காசு விளையாடும், எந்த அளவுக்கு வந்து இறங்கி அடிப்பாங்க, எவ்வளவு கீழ்த்தரமா போவாங்கங்கிறது தெரியும். அப்படிப்பட்ட இதுலயும் இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவுலையும் சீமான் போன தடவை ஒரு 8000, இந்த தடவை ஒரு 10,000 வாக்கு வாங்கினா கூட அவரு தான் ரியல் வின்னர் அந்த தொகுதியில். காசு கொடுக்காம ஒவ்வொரு வாட்டும் இதுல நான் சொல்ற பாருங்க, 10,000 ஓட்டு வாங்கினா கூட அந்த தொகுதிக்கு எம்எல்ஏ யாருன்னா நாம் தமிழர் கட்சி தான். அதாவது வந்து ஒரு எத்திக்கலா பார்க்கும்போது நம்பர் வைஸா பார்த்து நீங்க ஜெயிக்க வைக்கிறது அவங்களுக்கு யாரையா கொடுத்துட்டு போங்க. ஆனா கண்டிப்பா என்னுடைய கணிப்பு வந்து பாத்தீங்கன்னாக்கா சீமான் வந்து இந்த இடத்துல, இந்த தொகுதியில, இந்த பை எலெக்ஷன்ல அதிகமான வாக்கு வாங்குறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. என்னன்னு காரணம் கேட்டீங்கன்னா இந்த 2024 ஆல்மோஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து சின்னம் கிடைக்கல. விவசாய சின்னம் கிடைச்சிருந்துச்சுன்னா இந்த 8.1 அவங்களுக்கு 10 போயிருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு. அப்போ இந்த 10% நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா கூட யூகமா இந்த 10% 35 லட்சத்து சில்லற வாக்காளர்கள் போட்ட எல்லாத்துக்கும் தெரியும் சீமான் ஒரு சீட்ல கூட ஜெயிக்க மாட்டாரு. சீமான் ஜெயிப்பாருன்னு யாரும் ஓட்டு போடல. இவங்க பண்ற அரசியல் அட்டூழியங்கள் மற்றவங்க பூரா பண்றதை பிடிக்கலைங்கிறனால தான் அவங்க வந்து சீமானுக்கு போடுறாங்க. தேசிய ஆண்ட தேசிய கட்சிகளும் சரி, ஆண்ட மாநில கட்சிகளும் சரி, ஆண்டுட்டு இருக்கிறவங்களும் சரி, இதெல்லாம் வேண்டாம், இந்த அரசியல் வேண்டான்னு தான் இந்த புது சிந்தனைகளுக்காக அவங்க பார்க்குறாங்க. போன 2019 வந்து அவர் 15 லட்சத்தி சொச்சம், இப்போ வந்து 35 லட்சம், ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தேன் டபுள் எடுத்திருக்காரு. அந்த மொமெண்டம் வச்சு பார்க்கும்போது இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட்டையும் வச்சு பார்க்கும்போது என்னுடைய கணிப்பு சரியா இருக்குமானால் கண்டிப்பா போன தடவை வாங்கினதோடவே கணிசமான ஓட்டுகள் வந்து நாம் தமிழர் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். மக்கள் அந்த அளவுக்கு சிந்திச்சு வாக்களிச்சாங்கன்னா நல்ல முறையில், ஏன்னா இப்போ இது வந்து இந்த ஒரு சீட்ல வந்து மக்கள் வந்து ஆளுங்கட்சிக்கு, ஏன்னா எப்பயுமே மக்கள்கிட்ட வந்து என்ன ஒரு பொதுஜன புத்தின்னா ஜெயிக்கிறவனுக்கு ஓட்டு போடு, ஜெயிக்கிறவனுக்கு ஓட்டு போடு. இது வந்து ரொம்ப மோசமான சிந்தனை. இது ஜெயிக்கிறவனுக்கு ஓட்டு போடாதீங்க, உங்களை எவன் ஜெயிக்க வைப்பான் அவனுக்கு ஓட்டு போடுங்க. அப்ப இந்த எலெக்ஷன்ல ஒரு சீட்டு திமுக தோத்தாலோ இல்லை வந்து பாமக தோத்தாலோ ஒன்றும் குடிமொழிக்கு போயிடாது.
ஆனா இதே ஒரு சீட்டை வந்து நீங்க இன்னைக்கு சீமானை நீங்க ஜெயிக்க வச்சீங்கன்னா தமிழகத்துல ஒரு அரசியல் சிந்தனை வந்து எப்படி வந்து மக்கள் வந்து ஒரு மாற்று சிந்தனைக்காக வராங்கங்கிறது நீங்க மறைமுகமா ஒரு சவுக்கடி நீங்க ஆளுற கட்சிக்கும் ஆள போற கட்சிக்கும் நீங்க சவுக்கடி கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த அளவுக்கு வந்து மக்கள் யோசிக்கணும். சும்மா காசு கொடுக்குறாங்க, என் ஜாதிக்காரன் நிற்கிறான், என்னுடைய வீதிக்காரன் நிற்கிறான், என்னுடைய தெருக்காரன் நிற்கிறான் இல்லாம உங்களை வந்து அவன் ஜெயிக்கணுங்கிறத விட நீங்க உங்களை ஜெயிக்க வைக்கக்கூடிய கட்சி எது, வேட்பாளர் எது அப்படிங்கிறது பாருங்க. இது வேட்பாளரும் வந்து டாக்டர் வேட்பாளர் தான் நிறுத்திருக்காங்க. ஸோ வேட்பாளருக்கும் ஒன்றும் குறைச்சல் இல்லை. நல்ல வந்து ஒரு படித்த வேட்பாளர் தான், ஒரு கண்ணியமான வேட்பாளர் தான். ஸோ அது மாதிரி மக்கள் சிந்திச்சு வாக்களிக்கணுங்கிறது நம்மளுடைய எண்ணம். பார்ப்போம் ஆனால் எப்படி இருக்க போகுதுங்கிறது. ஏன்னா இது பை எலெக்ஷன் எப்படின்னு பார்த்துக்கலாம். எப்படி இருக்குங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களுக்காக செலக்ட் மிக்க நன்றி. நன்றி.